பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில் அடைய முடியாத சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சிருக்கலாம், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாக நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அந்த மனசில் உங்களுக்கு அடைய முடியாத சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம குழந்தைகள் மேலே காட்டுவோம். இது வந்து ரொம்ப இயற்கையாக நடக்கிறது தான் இல்லையா? ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியே வளர்த்துறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனுக்கு எதில் திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுறோம். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 இயர்ஸாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, லக்ஷ்மணன், நான் எப்படியோ அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன், ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ நல்லா படித்தேன், வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஏனோ தானோன்ட்டு இருக்கிறேன் அப்படிங்க. ஆனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா, நல்லா வந்து வரைகிறது, ஓகே, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது, வீடியோகிராஃபி எடுக்கிறது, அந்த மாதிரி தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதைத்தான் நான் பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, ஓகேங்களா? அது வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், சரிங்களா? அது இன்டோர் பிளேவாக இருக்கலாம், அவுட்டோர் பிளேவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு திறமை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த திறமையின் பேஸில் அவங்க வந்து ஒரு டிகிரியோ இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தாங்கன்னா அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு ப்ரொஃபஷனலுக்குள்ளே போகிறது தான் வந்து ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்கள முடியாததை கொண்டு போய் அவங்க மேலே திணிச்சு, இதனால் பார்த்திங்கன்னா நிறையா அந்த கோச்சிங் கிளாஸ் போகிற குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நீட்டுக்கு 1 வருஷம் 2 வருஷம்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். இதனால் குழந்தைங்களோட மனநலம் பாதிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம ஆரம்பத்திலேயே அதை வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய திறமைகளுக்கு தகுந்த மாதிரியான கோர்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க.